இந்த வருஷம் 2024 யார் யாரெல்லாம் +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கலாம்னு ஆசையில இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பிரேக்கிங் நியூஸ் வெளியாயிருக்கு. இந்த பரபரப்பு நியூஸை பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலா பேசலாம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிஇ பிடெக்கிற்கு மே முதல் வாரத்தில் ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கும் என தகவல் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தமிழகத்தில் +2 முடித்தவர்களுக்கு பிஇ பிடெக்கிற்கு மே முதல் வாரத்தில் ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்க இருப்பதாக தற்சமயம் தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தற்போது +2 மாணவர்கள் தேர்வு எழுதி அவர்கள் ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில மே மாதம் முதல் வாரத்தில் பிஇ பிடெக் அந்த விண்ணப்ப பதிவு தொடங்கும் என்று தெரிய வந்திருக்கிறது. சமீபத்திய ஆண்டுகளாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அந்த விஷயங்களை எல்லாம் தவிர்ப்பதற்காக ஆன்லைன் முறையிலே தற்போது விண்ணப்ப பதிவு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆன்லைன் விண்ணப்ப பதிவு மே முதல் வாரத்தில் தொடங்கும் என நாம் சில அதிகாரிகளிடம் பேசிய போது அந்த அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதை டோட் என்று சொல்லக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தான் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திற்கான இந்த என்ட்ரன்ஸ் இந்த ஆன்லைன் விண்ணப்ப பதிவை நடத்துகின்றார்கள். எனவே இந்த ஆன்லைன் விண்ணப்ப பதிவு மே மாதம் முதல் வாரத்தில் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை அதிகாரிகள் நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். மே 6ஆம் தேதி +2 ரிசல்ட் வெளியாகும் என்றும் அதற்கு ஓரிரு நாட்கள் முன்னதாகவே இந்த ஆன்லைன் விண்ணப்ப பதிவை தொடங்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இன்னும் சில தினங்களில் ஒரு அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்பு ஒன்று நடத்தி அந்த செய்தியாளர் சந்திப்பிலே விண்ணப்ப பதிவுக்கான தேதி, அதே போல கலந்தாய்வுக்கான தேதி போன்றவற்றை எல்லாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருப்பதாகவும், எனவே +2 முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள் ஆன்லைன் விண்ணப்ப பதிவுக்கு தேவையான சாதி சான்றிதழ், அதே போல வருமான வரி சான்றிதழ், நேட்டிவிட்டி சர்டிபிகேட் போன்றவற்றை எல்லாம் குறிப்பாக முதல் தலைமுறை பட்டதாரிகள் அதற்கான சான்றிதழை எல்லாம் தயார்படுத்தி வைத்துக் கொள்ளும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அதாவது எல்லாருமே நியூஸ் பார்த்துட்டீங்களா? இதுல எந்த லெவலுக்கு பரபரப்பா காட்டுறாங்களோ அதே போல இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடந்துச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஏன் அப்படின்னா இவ்வளவு பரபரப்பா காட்டுறாங்கல்ல, அதே போல இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறிதான். நிறைய மாணவர்கள் விழிப்புணர்வு இல்லாம இப்பவே போய் காலேஜ்ல சேர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இப்பதான் அரசு பாத்தீங்கன்னா ஒரு முயற்சி எடுத்திருக்கு. இந்த முயற்சிக்கு பாராட்டுவோம். இன்னும் முயற்சி எடுக்கணும். பல இடங்கள்ல மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நடத்தணும். பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இதுக்குன்னு சென்டர் எல்லாம் போட்டு பண்ண போறாங்க. அடுத்து மே 6ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் பண்ண போது, இருந்தாலும் இன்னும் விழிப்புணர்வு தேவை. நிறைய மாணவர்கள் இந்த இன்ஜினியரிங் பத்தி எங்க சேர்றது, எப்படி சேர்றது, எங்க போறது என்னன்னே தெரியாம போய் வேக வேகமா காலேஜ்ல சேர்ந்துகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தப்பு. நம்ம கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேற்பாடுகள் எடுத்து இன்னும் ரொம்ப பரபரப்பா இந்த நியூஸ்ல காமிச்ச மாதிரி நிறைய இடத்துல பரபரப்பா ஆக்கி நிறைய பேரை பாத்தீங்கன்னா சென்டர் எல்லாம் போட்டு மாணவர்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ எல்லாத்தையும் தெளிவா சொன்னா இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ இவங்க சொல்ற மாதிரி கவுன்சிலிங் பரபரப்பா வேகமா பாத்தீங்கன்னா அடுத்த மே 6ஆம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமே நடக்க போறது கிடையாது. நம்ம முன்னாடியே நம்ம சேனல்ல சொல்லியிருந்தோம், எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஜூலைக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஜூலை லாஸ்ட் வீக் இல்லாட்டி ஆகஸ்ட்ல தான் கவுன்சிலிங் நடக்கும்னு சொன்னோம். அதே போலதான். பட் ஆனா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான ப்ராசஸ் நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் விரைவில் பாத்தீங்கன்னா செய்தியாளரை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. செய்தியாளரை சந்திச்சு எப்ப கவுன்சிலிங் நடத்தலாம், எப்ப ரிஜிஸ்டர் பண்ணலாம், எப்படி ஆரம்பிக்கலாம், எந்த இடத்துல சென்டர் போடலாம், எந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டர்லாம் அமைச்சு மாணவர்களுக்கு உதவியா எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இந்த 7.5% இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு எல்லாம் எப்படி போறதுன்னே தெரியல. நிறைய பேருக்கு எதுவுமே தெரியல. பேரண்ட்டுக்கும் தெரியல, ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியல. எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க. அதனால நம்மளுடைய கவர்மெண்ட் இன்னும் வேகமா துரிதமா செயல்பட்டா நான் ரொம்ப பாராட்டுறேன். இதே போல இந்த பரபரப்பு இந்த வருஷம் மாணவர்கள் சேர்ற வரைக்கும் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பரபரப்பு நியூஸை கேட்டு யாரும் பரபரப்பாக வேணாம். ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். ரிசல்ட்டை பார்த்துட்டு
அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, ஆன்லைன்ல அதுக்கப்புறம் கவுன்சிலிங் எப்படி பண்றது, கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்றது, சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றது, அதுக்கப்புறம் எப்ப சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும், எந்த ரவுண்டு நடக்கும், இந்த வருஷம் எப்படி வைக்க போறாங்க, ரவுண்டு 3 ரவுண்டா இல்ல 4 ரவுண்டா இல்ல ஒரே ரவுண்டா, எல்லாத்தையும் நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொன்னாதான் தெரியும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நானும் உங்களை போல ஆவலுடன் காத்துக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச். நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. பாய் பாய் டிடிஜிஎஸ். தேங்க்யூ, பாய்.